என்பதாக ஒரு ஆணாக பெண்ணாக பிறத்தலருது. அப்படி அவை பாட்டி கூறியிருக்கிறார். அந்த அவ்வையை கூறிய வண்ணம் என்னுடைய வாழ்க்கையானது ஒரு பெண்ணை மணந்து இன்ப துன்பம் அனுபவித்து நான் வாழ்ந்து என்னுடைய வாரிசு ஒரு குழந்தையை இந்த கரத்திலே கொடுத்து என் பிள்ளை பெற்றெடுத்த பேர பிள்ளை என்று சொல்ல இடமில்லை. நான் சாக வேண்டும் என்று அந்த சகாதேவன் சாத்திரம் நான் சாக வேண்டும் என்று அந்த விதியானது இருக்கிறதோ உன் வயத்தில் பிறந்து என் வாழ்க்கை பாதுகானா இந்த பாராளுமன்றத்துக்கு நான் பலியாக போக வேணுமோ? பகையாளி பிள்ளை என்று பாராமல் தாயாதி பிள்ளை தம்பி பிள்ளை என்று உறவோடு வந்து குழந்தா என் தம்பி மகனே நான் உயிர் வாழ வேண்டும், என் நாட்டு மக்கள் வாழ வேண்டும், முடிசூட்டி வாழ வேண்டும், வாடா பலிக்கு என்று அழைத்தார். வணங்காது முடி சேகரர் தனிரக வாய்த்தவர் என்னுடைய பாதத்தை பிடித்து உயிர் பெற்று கேட்டார். வருவதாக வாக்களித்து விட்டார். தாயே என் பாலத்தை
தேதி செவ்வாய் இருக்கிறது உலகத்தில் யாரும் இல்லை என்று என்ன தேடி வருவதாக வாக்களித்து நான் சொன்ன சொல்ல பின்னப்படுத்தாது சொல்லுகிறாயா ஆமா சத்தியமரதா தந்தையா பலன் சத்தியமரதா தந்தையா பலன் நித்தமாக சத்தியமிட்டே நம்ம தவறக்கூடாது என்கிறாயே சந்திர குலத்து பேர பிள்ளை தவறிவிட்டால் என்று உலக மக்கள் ஏசக்கூடாது அதனாலே போய்வரேன் என்கிறாயா கண்ணே இரவே போல நான் எண்ணினார் இருக்கவே புண்ணுதை எந்த பாடோ ஐயப்பன் திருவேரே ஐயன் மகனே
அந்த வஞ்சகன் படிக்கு போதே இந்த வழியிலே நான் இருந்து வாழலாம். பஞ்சவர் சொல்லக்கூடிய பாண்டவர்கள் எத்தனையோ கொடுமை செய்திருக்கலாம் துரியோதனன். அதையெல்லாம் மறந்து வஞ்சனை என்பதை நெஞ்சிலே நினைத்து என் வாழ்க்கை பறிபோக வேண்டும் என்று அவன் வாழ வேண்டும் என்று வந்திருக்கிறான். அவனுக்கு பரியா போறோன்னு என் அம்மா கேட்கிறார்கள். என்ன செய்வது? அன்னையே சொல்வே கேளா. இந்த அவனியில் நான் பிறந்த மன்னர் கையாயுதத்தால் மால்வதாயிருக்கே. மன்னரை காப்பாற்ற நான் பலியாக வேண்டும் என்று அந்த சகாதேவ சாத்திரம் பார்த்து சொன்னதால் நான் வருவதாக வாக்களித்தேன். நீ போக வேண்டாம் மறுக்கிறாய். அப்படி உன்னாலும் அந்த ஈசனாலும் இந்த உலகாலும் என்னாலும் ஆகாதம்மா. இதை நினைந்து அழுக வேண்டாம். அம்மா, ஒருவன் வாழ்க்கை என்பது இஷ்டமுடை என் தலையை எழுதி வைத்த சிவனும் செத்து விட்டானோ, முட்ட பஞ்சமி ஆனாலும் பாரம் அவனுடையது, அஞ்சாதே என்று வள்ளுவர் குறிக்கிறார். என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான். அந்த படைத்த பிரம்மனாலும் காப்பு ஈசனாலும் அழிக்கு வைகுந்தனாலும் மாற்ற முடியாது. என் விதி இன்றி துரியனுக்காக போக வேண்டும் என்று இருந்தால் விதியை விளக்க வேந்தரால் ஆகாது. யார் என்ன கொடுமை செய்தாலும் சரி, சத்தியம் விட்டு விட்டேன், வருதா வாக்கு தந்து விட்டேன், நான் போய்வதேன். பத்ரம் பத்ரம். கேளாமல் பலைக்கு போக வேண்டும் என்று உறுத்தி விட்டாரு. அவன் மாழ்வதை விட நாம் மாண்டு விடுவோம் என்று என் தாயா மூச்சு வச்சுட்டாரு. ஐயோ
மகிழ்ந்து துணை இருப்பார். நீ அஞ்சாது. என் வீடு யார் எதிர்ப்பது? இப்ப செப்பிட கவிதானையா தப்பிட சொல்லாமோ போகிறேம்மா என்னை மருந்து விடுகிறம்மா. அம்மா தாயே தர்மராஜா என்று சொல்வார். ஆமாம், அவர் நாமதேயத்திலே பஞ்ச பாண்டவர்களே நடுப்பிறந்த 11 நாமதேயம் படித்த அர்ஜுன பெருமான் அடியே. ஆனால் அனைவரும் வந்திருக்கின்றோம். அந்த தம்பிக்கிறான பீம அவனை கொண்டு வா.
யாருங்க யார் மகாராஜா? ஏய் அண்ணனை பார்க்கணும் போறோம் ஆசீர்வாதம் மாமா கல்லுக்குட்டியா ஓடிவா எப்படி அந்த நேற்றைய தினம் பகவானை தூது அனுப்பணும். ஆமாங்க. தூது சென்றா புரியலானவன் நாடு கொடுத்தானா ஆமா. மறுத்தானா ஒண்ணுமே புரியல. பகவானை துதித்தா வர போறாரு. பகவானை துதிக்கலாம் ஓ பகவானை துதிக்கலாம் தூதாக அனுப்பினோமே துரியனானவன் நாடு கொடுத்தானா மறுத்தானா நின்று மகன் இல்லை அதனால என்ன சொன்னவா அவன் நாடுகளுக்கு மறுத்து விட்டான் யுத்தத்திற்கண்டு கை தட்டி விட்டான் பிறகு என்ன உரைத்தோம் சண்டைக்கு சண்டை கண்டு கை தட்டி வந்து விட்டேன் அப்படியா ஆமா சண்டைய வாழாம் ஒண்ணு வாழாம் இந்த சண்டையை சென்று வாழா நிறுத்திட்டு வந்துரு சண்டை நான் போனோம் ஏன் நான் போலாம் நான் சொன்னேன் இதற்கு ஏன் நான் போக வேண்டும் அவன் சண்டைக்கு கை தட்டானா ஆமா சண்டனாக்கு சக்கரை பொங்கல் பாரு சக்கரை எல்லாம் சக்கரை தான் சண்டையை நிறுத்துன்னு சொல்லிக்கிறமா சண்டையை நிறுத்துன்னு சொல்லிக்கிறேன் எதற்காக என்ன முடிச்சு போறியா இல்ல முடி போறியா சொல்லுமா சரி அதனால அப்படி சண்டை கண்டு கை தட்டி வந்துட்டு ஆனா இது சண்டை என்றால் பாரத போர் ஆமா அந்த போர் நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் என்று தெரிகிறதா ஒன்றுமே புரியவில்லை மாமா அதுக்காக தான் உன்னை தியானித்தோம் ஆனா என்னை தியானித்தீர் ஆனா இன்றைய தினம் உங்க இடத்துல என்ன நடந்தது தெரியுமா தெரியாத போல கேக்குறீங்க யார் வந்தது கூட தெரியாதா யார் வந்தது இந்த தேத்திலே அத்ராவதி ஆகக்கூடிய துரியோதனன் வந்தான் தம்பி சகாதேவனை கண்டான் உங்களுக்கும் துரியோதனுக்கும் எந்த தினத்திலே போர் தொடுக்கலாம் என்று நல்ல நாளை கேட்க வேண்டும் என்று சாத்திரம் கேட்டான் சகாதேவனை துரியோதனன் என் தம்பி துரியோதனன் சகாதேவன் சாஸ்திரம் சொன்னானா தம்பின்னு சொன்னதா அன்றை சொன்னதான் அவன் அடிப்பது ஒண்ணு மண்டபம் அடிச்சுக்கணும் அவனும் தம்பிதான் நீயும் தம்பிதான் பொறுமா தம்பியா சொல்லு மாமா அப்படி நல்ல நாள் கேட்க சகாதேவன் என்ன சொல்லிருக்கிறான் தெரியுமா என்ன சொல்லிருக்கிறான் நாளை அமாவாசை அன்று இரவு 9 நாளைக்கு உனது தம்பி அர்ஜுனுக்கும் நாயக்கண்ணிக்கு பிறந்த அரவானை பலி கொடுத்து யுத்தம் ஆரம்பித்தால் வெற்றி துரியனுக்கு வரும் என்று நல்ல நாள் பார்த்து சொல்லியிருக்காயா ஓ நல்ல நாள் பார்த்து சொல்லுகிறான் ஏன்னா நான் சொல்வது சந்தேகமாவோட இருக்கலாம் இப்ப நீங்க 4 பேர் இருக்கீங்க ஒரு ஆள் இருக்கான பாத்தியா சகாதேவன் இல்ல நான் பாரு கேளுங்க எங்கிற பாக்க கொடுங்க தம்பி சகாதேவா டேய் சகாதேவா டேய் சகாதேவா டேய்
யார் வந்தது? இன்று தினம் யார் வந்தது? கடவுள் கண்ணுக்கு யார் வந்தது? டேய், இன்று தினம் யார் வந்தது முட்டை? யார் வந்தது? யார் நிறைய ஏன்னா ஏழை எளிய மக்கள் நிறைய வந்தாங்க. ஏழை எளிய மக்கள் வருவாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா முக்கியமான ஆளு இன்றைக்கு வந்தாங்க. யார் வந்தது? யார் வந்தா துரியோதன மகாராஜா வந்தார். என்னது? துரியோதனராஜா வந்தானா? அவனா வந்தான். வந்தான சொன்னா சரியா? என்ன சமாதானம் ஏற்கனவே ஏய் ஜெயராமா, வைக்கிறா. என்னையா என்ன ஏதோ ஒண்ணா வந்தானா? யார் பைத்தியம் மாதிரி உலகிக்கிறான் அவங்க அண்ணன்? ஏய் ஜெயராமா, இதோ பைத்தியம்பா. இதெல்லாம் ஒண்ணா சொன்னா எனக்கு ஒன்றும் தெரியாதியா. சபையோர்களே, எப்படி என்றால் சூரிய பகவான் கொடுத்த அட்சய பாத்திரம் பகவான் மாமா கண்ணன் அவர்களே, கண்ணன் அவர்களே, உங்களுக்கு கருத்தால கொடுத்து அனுப்புங்கள். சுருக்காவது அப்படி ஆண்டவனா கிடைத்த உங்களுக்கு அன்று இந்த அச்சை பாத்திரத்தை நாம் இந்த அருமையான அன்போடு வாழக்கூடிய மக்களிடையே கொடுத்து அனுப்புகிறோம். உங்களால் இன்றைய காணிக்கையை கொடுத்து எங்கள் அன்போடு ஆதரிக்க வைக்க வேண்டும் என்று கேட்கிறேன். நன்றி, வணக்கம். கோபாலா கோபாலா நீ ஜெயவாதி ஜெயவாதி மாதுளை அம்பு போல சேர்த்து நீ ஒன்று கேக்குற என்னையா? இந்த காலைல யார் வந்தான்னு கேக்குறீங்க? நீதான் சொல்லிருக்க. துரியோதன மகாராஜா வந்தார் அண்ணா. அண்ணனா? ஆமா. வகையாலியா? இருக்கட்டும். சாத்திரம் கேட்க என்னன்னு நான் வந்தார். பண்ண கஷ்டம் எளிதாயா தெரியும். அப்படிதான் கேடுது. சாத்திரம் கேட்க என்னன்னு வந்தார். அதாவது இந்த நாட்டை அவர் ஆளணுமா, நல்ல நாள் பார்த்து சொல்லுனார். நீ சொன்னியா? ஆமா. ஒரு நரனை பலி கொடுன்னு நான் தான் சொன்னேன். என்ன நேரம்? ஒரு நரன் சொன்னாக்கா அது எங்க அண்ணன் பாரு அர்ஜுன பெருமான் இவருக்கும் நாகக்கண்ணிக்கு பிறந்தவர் அரவான் என்ற பிள்ளைய பலி கொடுத்தா ஜெய வரணும் தான் சொல்லிட்டேன். ஏடா சொன்ன கோவப்படாதீங்கண்ணா. ஜாதகத்தில் உள்ளபடி உண்மையாக நான் சொன்னேன். என் மீது கவனம் உண்மைதான். கேட்பது நியாயம்தான். இருந்தாலும் சாஸ்திரம் என்பது பொது அல்லவா? ஆனா அப்படி சொல்லிவிட்டாய். அவன் சென்று விட்டான். நீ உரைத்தவாறு அரவணை கொண்டு போய் பலி கொடுத்து களத்தை வாழை அடித்து உங்களோட யுத்தம் செய்தால் உங்களை கொண்டு விடுவான் அவன் நாட்டாளன். எங்களை காக்கவும் கரை சேர்க்கவும் பகவான் நீங்க இருக்கிறீங்க. இதுக்கு என்ன வழி செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. அதன்படி கேட்டு ஒரே வழி சொல்லியா சீக்கிரமா. எப்படி என்றால் நாவலாக சென்று நாகக்கண்ணியை அரவணை கண்டு துரியோனுக்கு பலியாக போவதை விட உங்களுக்கு பலியாக அழைத்து பலி கொடுத்து யுத்தம் ஆரம்பித்தா உங்களுக்கு ஜெயம் வரியா?
என்னை போய் வாடா மகனே என்று சொல்லக்கூடாது. அம்மா ஏன் இப்படி என்னை வாழ விடவில்லாமல் தாயிடம் உழைக்கிறம்மா. ஆஹா பரவாய் ஏதோ மனவேதனையோடு புலம்பு கொண்டிருக்கிறாய். என்னாச்சு? என்னுடைய தாயார் வீட்டை பாருங்களேம்மா. ஆமா ஏன் வீட்டார் என்ன காணும்? அத்தனாபுரத்து வந்து என்னை பார்த்து வந்தார். நாளை இது அமாவாசை என்று இரவு 9 நாளிகைக்கு என்னை பலி கொடுத்தார். அவர் பகையாளி வெற்றி பெறலாம் என்று சாஸ்திரம் சொல்ல அந்த சாஸ்திரப்படி என்னை கொண்டு போய் பலி கொடுக்க என்னை கேட்டார். வருவதாக வாக்கு அளித்து விட்டேன். இந்த வார்த்தையை தாயார் உரைக்க போக வேண்டாம் மறுக்க நான் மறுத்து போகத்தான் போய் உரைக்க நீ சொல்வது நியாயமாப்பா? யமனுக்கு 7 பிள்ளை விட்டா விடுவதால உயிரோடு ஒரு பிள்ளை கொடுக்க மாட்டாங்க யாரும் பெற்றவங்க. அதே போல எதிராளி அதுவும் துரியோதனை. அவனுக்கு நீ பலியா போற சொன்னா எந்த பெத்த மனசு தான் எந்த பெத்த வயிறு தான் எரியாது. அதனால தான் அந்த மனம் தாழாமல் மூச்சு அடைந்து விட்டாள். சரி இப்போது உன் தாய் மூச்சு தெரிந்து வர வேண்டும். அப்படி என்றால் நான் எப்போது நான் எதை கேட்டாலும் நீ கொடுக்க வேண்டும். என்னுடைய தாயார் முயற்சி தெளிய வேண்டுமானால் நான் எதை கேட்டாலும் நீ கொடுக்க வேண்டும். என் தாயார் விருப்பத்து வருவாரா? நிச்சயமாக மூச்சு தெளிய வைப்பேன். எப்போது என் தாயார் முயற்சி தெளிவன் உரைக்கிறாயோ நீ எதை கேட்டாலும் நான் தவற மாட்டேன். அவ சத்தியம் பண்ணு. அப்புறம் உன்னுடைய தாயார் நல்ல முடியாது மூச்சு தெரிந்து வந்த உடனே கேட்ட உடனே முடியாத மறுத்து விட்டா நான் என்ன செய்யிருக்கு? தவற மாட்டேன். நீ எதை கேட்டாலும் சரி. கண்டிப்பா சத்தியமா என் தாயார் உயிர் பெற்றா போதும் நான் சத்தியம் பண்றேன். சரி பண்ணு. இல்லை இப்போ ஏன் தரேன்? ஆஹா அம்மா நான் எதிராளிக்கு பலி போவது உனக்கு பொறுக்க முடியவில்லை, மனம் தாழவில்லை. இந்த அண்ணா ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா? என்னென்ன சொல்ல போறீங்க? எதிராளிக்கு பலியா போவதை விட அதாவது பஞ்ச பாண்டவர் இருக்கார் அல்லவா, உடைய பக்தாவுடைய மூத்தாவுடைய மைத்துனர், அவருக்காக உன் பிள்ளை பலி அனுப்ப. நீ சொல்லக்கூடிய வார்த்தை நல்லா இருக்கா? இப்படி என் பிள்ளையை நான் கண்போல் பாதுகாத்து அண்ணவனை வளர்த்தனான். என் கண்முன்னே வளர்த்து அண்ணவன் என்னோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்கிறேன். துரியனுக்கு பலி கொடுக்க போக வேண்டாம், உன்னுடைய கணவன்மார்களுக்கு பலி கொடு என்று சொல்கிறாயே, நன்றாக இருக்கிறது. ஏனென்றால் எதிராளிக்கு பலியாக சென்று அப்படி அவர் வந்து பாண்டவரோடு யுத்தம் செய்து பாண்டவரை கொன்று நீ மாங்கலை இழந்து விதை கோலத்தை தவிக்கணுமா? அப்படி இருக்க முடியாது. மாங்கலை முக்கியமா மகன் முக்கியமா? மகன் முக்கியமா மாங்கலை முக்கியமா? அண்ணா அண்ணா எனக்கு மகனும் வேண்டும், மாங்கல்யம் வேண்டும், கணவரும் வேண்டும், பிள்ளையும் வேண்டும். அண்ணா ஒன்றை இழந்தாதான் மற்றொருவரை பெற முடியும். அதை போல உனக்கு மகன் முக்கியமா மாங்கல் முக்கியமா? அப்படியா? அண்ணா மஞ்சள் முக்கியமா மாங்கலை முக்கியமா? நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தையை
எதையாவது ஒண்ணு இழந்தால் தான் வாழ முடியும் என்றுவேன். சரி, ஒரு பிள்ளை போனால் மறுபிள்ளை பெற்றுக் கொள்ளலாம். கணவனை பிரிந்தால் மீண்டும் கணவனை தேட முடியுமா? முடியாது அண்ணா. முடியாதுல்ல? முடியாது அண்ணா. பிள்ளையோட கேக்குறியா? அண்ணா, கேட்டு சொல்லி அனுப்பியா? என் பிள்ளையை நான் அனுப்பிதான் ஆக வேண்டுமா? ஏனென்றா எதிராளிக்கு பலியா போயிடுவாமா? அப்படியா? அதனால்தான் எதிராளிக்கு போக வேண்டாம் என்று. என் பலிமார்கள் வெற்றி பெற வேண்டும். ஆமா, அதனாலே இருக்க வேண்டும். என் பிள்ளையை நான் உங்களிடம் அனுப்ப வேண்டுமா? கொஞ்சம் சொல்லாமா? சரி அண்ணா, நான் சொல்லலான்னு பாக்குறேன். நீ சொல்றது அதோட நல்லா இருக்கும். அப்படியா? கொஞ்சம் பக்கமா சொல்லி எடுத்து கொஞ்சம் சொல்லி அனுப்புமா. கண்டியே இரவப்பாலா. என்னம்மா கண்ணி, துணியன் அடைத்தா அம்மா போக வேண்டும் என்று என்னிடம் மறுத்து போக துணிந்தாய். உன்னை அனுப்ப மனமில்லாது நான் மயங்கி விழுந்து உன்னை காப்பாற்றி ஓடி வந்தார் என் அண்ணா. என்னை மயக்கு தெரிய செய்தார். ஆனால் ஒன்று கண்ணி, அண்ணவனுக்கு பலியாவதை விட உன்னுடைய தந்தைமார்களுக்கு கடவுளுக்கு போக வேண்டும் என்று உன்னை அழைக்கிறாரடா ராஜா. என்னை கருவிலே நீ கொண்டிருக்கோம். கருவிலே கொண்டிருக்கலாம். ஏன் இந்த பாதக செயலை செய்ய பாவியானது மனம் தெரியவில்லை. இப்போது உன்னை அனுப்ப மனம் இல்லையடா. பாவி என்ற பட்டத்தை தான் நீ வாங்கிட்டே. இப்போ உன் ஆட்சியில பாவின்னு வந்து என்னடா செய்வது? உனக்கு மாங்கல்யம் தான் முக்கியம், மகன் முக்கியம் இல்லை. ஏன் அந்த துரியனே மேலுமா? ஒரு உயிர் போனால் போகட்டும் நடத்தி பல உயிரை பலி கொடுக்க விரும்பவில்லையடா செல்வி. இப்படி கேளுன்னு யார் சொன்னது? இது இருக்கிறாரே என் அண்ணா, உனது மாமா. அரவன் என்ன அரவன்? ஏன் மாதாவோடு என்னிடம் சத்தியம் வாங்கினியா? சத்தியம் வாங்கினேன் நான். இதற்குதான் இப்படி நடக்கும் என்று தெரிந்துதான் சத்தியம் வாங்கினேன் அரவன். மாமா உந்தன் பாதம் அறிய படுகிறது. அந்த பரிகாச புத்தி உன்னை விட்டு போகல. பரிகாசம் என்பது நன்மையில் தான் போய் முடியும். ஏனென்றால் எதிராளிக்கு நீ பலியாக போவது நன்கு தெரிந்துதான் நான் இப்படி உன்னிடம் கேட்டேன். உன் தாயை நல்ல முறையோடு மூச்சு தெரிய வைத்தால் நான் எதை கேட்டாலும் நீ கொடுக்க வேண்டும் என்று. ஆற்காடு மாநகரம், இந்திரா நகர், இன்னும் ஜிபிஆர், மாமில் பாலசுந்தரம், அமராவதி, ராஜசேகர், வனிதா, ஜெயசரதி, இன்னும் ரச்சத்ரா, அவருடைய குடும்பத்தினர், இன்னும் ஜீவரத்தினி, இன்னும் அவருடைய குடும்பத்தினர், இந்திரா நகர் ஆக அனைவரும் இணைந்து இன்னும் கிருஷ்ணரை பாராட்டு 100 ரூபாயும், 6 மணி வாசிக்கக்கூடிய விஜயத்திரை பாராட்டு 100 ரூபாயும், தர்மரை பாராட்டு 100 ரூபாயும், அரவானை பாராட்டு 100 ரூபாயும், அர்ஜுனை பாராட்டு 100 ரூபாயும் ஆக 5 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார். அண்ணவருக்கும் அண்ணன் குடும்பத்தார்களுக்கும் பொய்யற்ற வாழ்வு பொய்யற்ற செலத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் எம்பெருமானை வேண்டிக் நன்றி. வணக்கம். எதிராளிக்கு பலியா சென்று அவன் வந்து உன் தந்தை மகளை கொன்று உன் தாயார் விதை கோலத்தை துவைக்கணுமா? அந்த பாவத்தை நான் அடையணும். அதனால துரியனுக்கு பலியாக போவதை விட நான் இப்போது கேட்கிறேன், உன் தந்தைமார்களுக்கு நீ பலி வாயா. ஏன் தந்தைமார்களுக்காக நான் பலியாக வேண்டும்? பலியா வந்தா நல்லது. நீ அழைக்கிறியா? தந்தைமார் இருக்கிறாங்களா? என் தாயார் அழைக்கிறாங்களா? உங்களுடைய தந்தைமார் என்ற வழிமார்க்கம் கேட்டு நான் உரைத்து அவரை அழைத்து வந்திருக்கிறேன். எங்க இருக்காங்க? இதபார் தர்மராஜா, உன் தம்பி மகனே மகனே ஆசீர்வாதம் 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 மகனே. சரி ஆயா என்ன பண்ணினாங்க கேளியா? நான் சொல்லிட்டேன் பலிக்கு வா எதிராளி பாருங்க. கேளியா?
நான் நேரத்தில் நீ தயா சொல்லி எதுக்காக ஒண்ணு வச்சுக்கிற மாமா நான் தான் சொல்லிட்டேன் அத்தை பிள்ளை நீ சொல்லிட்டியா அவங்க பெற்ற பிள்ளை எப்படி பலிக்கு அழைப்பாதுன்னு கொஞ்சம் அச்சப்படுறாங்க வேற எதுவும் இல்லை பங்காளின்னா இப்படிதான் இருக்கணும். துரியன் தான் கொடுமைக்காரனு பார்த்தேன், தகப்பமாரே கொடுமைக்காரதான் நினைக்கிறப்போ. அப்ப நினைக்காத அரவான் அவனுக்கு பலியா சென்று இவர்கள் இருப்பதுதான் மிக மிக கொடுமை. என்னை பலி கொடுத்து நாட்டாரணமா துரியோதனான்னு நான் கேட்டேன். ஆமாண்ணா, அவனை விட என் தந்தைமா இருக்காங்க பாரு, இவர்கள் மீது குறை சொல்ல இவங்கள மாதிரி கொடுமைக்கார துரோகிங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப நினைக்காத அரவான் இவர்கள் போக வேண்டாம், பலிக்கு நீ போக வேண்டாம் மகனே. அப்படியா? உன்னை கொண்டு நான் இந்த தரணி ஆள்வதா? எங்க அம்மா போகணும் வான்னு அடிக்கிறாங்களே. வேண்டாம் மகனே, போக வேண்டாம். அவனுக்கு போகாம எங்களுக்கு போய் வாங்க. இவன் ஒரு பெத்த அப்பாவன். அதாவது எதிராளி போக வேண்டாம், அதாவது நாங்கள் தமிழ் தாய்மாருக்கு ஐவரா எங்களுக்கு வாழ்றாரு உன்னுடைய தந்தை. ஏன்னா நீ அவனுக்கு போயிட்டா இவங்களாம் இறந்துடுவாங்களா? உன்னுடைய தாய்க்கு மாங்கல்யம் மஞ்சள் குங்குமம் பட்டு எல்லாம் போயிடுவேன். என் தம்பி மகனை கொன்று விட்டு இந்த தரணை நாங்கள் ஆள்வதா? நாங்கள் இறந்து விடுகிறோம், நீ இந்த தரணி ஆள். சரி அரவன், ஏனென்றால் நேரம் கடக்க கடக்க எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. அதனால் எதிராளிக்கு போகாது. அதனால் உன் தந்தைமார்களுக்கு பலியாவா? வருகிறேன். ஆனால் ஒரு நிமிர்ந்து கேட்கிறேன். என்ன நிமிந்தனா? அது அங்க இப்ப சொல்லுவா, அப்ப நீ எனக்கு பதில் சொல்லணும். அப்படியா? சரி. என்னம்மா? எந்த முறையில வந்து தெரியுமா? வாக்கு கொடுத்துருக்கு தெரியுமா? எந்த நேரத்தில் வருவதாக கடந்த அமாவாசை இரவு 9 நாளிகைக்கு வருவதா துரியம் கேட்டார். நானே உரைத்தேன் 8:45 வீச நாளிகை பரியந்தம் மணி கருப்பு என்னை யாரும் உயிர் பிச்சை கேட்காமலும் என் உடலிலே பின்ன ஏற்படாமலும் என் உடல் பரிசுத்தமாக இருந்தால் 9வது நாளுக்கு வருவதாக வேந்தனுக்கு வாக்களித்தேன். சூரியனுக்கு வாக்களித்திருக்கின்றாய். ஆனா என் உயிர் பிச்சை போய் நீ கேட்கிறீங்க. கொடுக்கிறேன், தவற மாட்டேன். சரி அம்மா, அண்ணா கொஞ்சம் சொல்லமா? சொல்லதான் வைத்து விட்டாயி. என் பிள்ளை என்னிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று எண்ணத்தை கொண்டு விட்டாயி. நான் என்ன மீண்டும் சொல்லணும்? என் பிள்ளையாரின் என்ன சொன்னான்? பாவி, நீ ஒரு தாயா, பெற்றெடுத்த பிள்ளை பலிக்கு போ என்று சொல்வாய் என்று எப்பொழுதோ எனக்கு அந்த வார்த்தையை சொன்னாலுமே உனக்கு முக்கியம், மகன் முக்கியம் இல்லம்மா. உன்னமா தாய்மார் தான் நாட்டில் இருக்கணும். அப்படியெல்லாம் நினைக்காது அரவான். தாயாரிடம் போய் வருகிறேன் என்று ஒரு வார்த்தையை சொல்ல கூறுவார்கள், பெற்ற மனம் பெற்று பிள்ளை மனம் கல்லு. நான் கல்லாகி கொண்டு இந்த கணவன்மார்களுக்கு இரையாகிறேன். சரி ஐயா, அண்ணா மீண்டும் கேட்கிறேன் அண்ணா, என் பிள்ளையை விட்டு விடுங்கள் அண்ணா. நான் கிரகம் அழைத்து செல்கிறேன் அண்ணா. அவன் போனா போன ஒரு பிள்ளை பத்தி வேண்டிய அரவான் அப்படியே நினைக்காது. இங்க வருவாய், என் வார்த்தையை கேள். இங்க வருவாய் அரவான். இது என்ன சோதனை? பஞ்சவர்கள் இந்த நிலையிலே பாறையாக சொல்லிவிட்டார். பெற்ற மகனை இப்படி விட்டு என்னை நம்பி விட்டு சென்றிருக்கிறார்கள். எப்படியாவது உன்னை அழைத்து வருவேன் என்று. ஆனால் நீ அமாவாசை இரவு 9 நாளைக்குள்ளே வருவதாக உரைத்திருக்கிறாய். அந்த துரியனுக்கு ஏன் பின்னப்படாமல் இருந்தாதான் இங்கே வருவாய் என்று உரைத்தாய். ஐயா, என்னுடைய மாயாத்தாரி நாளைக்கு வரக்கூடிய அமாவாசை இன்றே நான் பிராட்டி வைக்கின்றேன். அப்படியா? ஆமாம், பிராட்டி வைத்தால் இன்று வரும் அமாவாசை. அதனால் உன்னுடைய தந்தை மகளுக்கு வழி வரலாம். ஆனால் எனக்கு என்ன தேவை? 2 வர வேண்டும். என்னென்ன வரும்? நான் திருமணமாகாத பாலன், எனக்கு திருமணம் முடிக்க வேண்டும். ஒன்று என்னை பலி கொடுக்க வேண்டும் என்று வைக்கிறாயே. யார் கரத்தாலும் நான் மாற மாட்டேன். தனக்கு தானே என்னுடைய உடலை என் வாளால் உயிரை மாற்றிக் கொள்வேன். சரி, இந்த உயிர்
கௌரவர்கள் பாண்டவர்கள் செய்யும் யுத்தத்திலே துரியோதனாதியை வெற்றி பெறுகிறார்களா அல்லது பாண்டவர் வெற்றி பெறுகிறார்களா பார்க்க கடைக்கண் பார்வை எனக்கு கொடுக்க வேண்டும். இந்த 3 வரத்தை கொடுத்தால் இப்போது நீ வருகிறாய். நடக்கிற யுத்தத்திலே ஒரு நாள் யுத்தம் நான் செய்ய வேண்டும். அது எத்தனை நாள்? 8ஆம் நாள் யுத்தம் நான் செய்ய வேண்டும். ஓ 8ஆம் நாள் யுத்தமானது உன்னுடைய கடைக்கை பார்வையில பார்த்து நீ செய்யும்படியாக வர கொடுக்க வேண்டும். இந்த வரத்தை கொடுங்க. அவ்வாறே கொடுத்தேன். எனக்கு திருமணம் முடிக்கணும். இப்போது முடிக்கின்றேன். யாரு உன் பெண்ணை தான் முடிக்கணும். உன்னுடைய தாயார் என்னுடைய தங்கை என் தங்கள் மாங்கலத்தை காப்பாற்ற இவ்வளோ பாடுபட்டு வரேன் நானு. கட்டு ஏன் பண்ணு உனக்கு கொடுத்து திருமணம் முடிக்க தொட்டு வர கேட்டு நான் வர கொடுத்துருந்தேன். அப்பதாயா பிள்ளை பாசம் தெரியும். நான் மாண்டு உன் பெண்ணு மாங்கல் இருந்தால் தான் உனக்கு அந்த யோசனை வரும். என்ன சொல்றேன்? சரி நான் கொடுப்பதா வாக்களித்து விட்டேன். சொன்ன சொல்ல மீற முடியாது. வருவாய் திருமணம் செய்கிறேன். நான் உரைத்தவாறே நாளைய தினம் வரக்கூடிய அமாவாசை என் மாயாத்தினாலே மகள் முக வேறு உன் முக வேறு. உன் முக மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஓ அப்படிதான் தெரிந்ததோ? அது உனக்கு அப்படித்தான் தெரியும். என்னை பார்த்த வண்ணமாக இருக்கின்றது அல்லவா இப்போது, அதனால்தான் உனக்கு அப்படி தெரியும். ஆனால் திருமணம் முடித்துவிட்டோம். அமாவாசை என் மாயாத்தாரை இப்போது பிறட்டி வைக்கின்றேன். அப்படி அமாவாசை பிறண்டி நின்ற பிறகு உடைய பலி செய்யலாம். வருவாய். நாளைய தினம் தான் அமாவாசை. இன்றைய தினம் யாரோ ஒரு தர்மம் செய்யறாங்க. தம்பி சந்தியாங்க. தம்பி சந்தா வாங்க. நிறுத்துப்பா சந்தியா தம்பி வாடாங்க. ஆமா இன்றைய தினம் அமாவாசை.
நாளை தினம் அமாவாசை. உனக்கு அது அமாவாசை என்றால் சூரியன் சந்திரன் நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து அமாவாசை. அன்றைய தினம் தான் அமாவாசை. இன்றைய தினம் அமாவாசை என்று நினைத்து பூலோகத்திலே ஒருவர் யாரோ தர்ப்பணம் செய்யறாங்க. யாரும் போய் பார்க்கலாம். பாப்போம். அண்ணா வேண்டாம், அங்க சென்றால் ஏதாவது விபரீதம் ஏற்படும். போக வேண்டாம். அதெல்லாம் ஏற்படாது. வாப்பா வாடா. ஏய் சந்திரா, அண்ணா யாரு பாத்தியா? கடவுளப்பா, பகவான் பகவான். என்ன சூரிய அவர்களே, சூரிய பகவான் வணங்குகிறேன். ஆதிராதி தம்பி சந்திரா வணங்குகிறேன். சந்திரா ஆதிராதி. ஏங்க என்னங்க அவன் என்ன என்ன செய்கிறீங்க இந்த இடத்துல? பிண்டாபத்திரையாக செய்து கொண்டிருக்கிறேன். அது இன்றைய தினம் செய்யணும். அமாவாசை என்று நாளைய தினம் தான் அமாவாசை. இன்றைய தினம் அமாவாசை இல்லைங்க. நாளைய தினம் தான் அமாவாசை. நாளைக்கு தான் செய்யணும். அமாவாசை என்றால் என்ன? அது எப்படி யாரால வருது நீங்க சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? இல்ல, நீங்க சொல்லுங்க ஏப்பா தெரிஞ்சுக்கலாம். கடவுளாகிறாரு அமாவாசை எனக்கு தெரியல சொல்றாருப்பா. எல்லாம் மறந்து போச்சியா? எல்லாம் மறந்து போச்சியா? அமாவாசைலாம் எப்படி வரும் தெரியுங்களா? சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரக்கூடிய நாள் அமாவாசை. சந்திரா வாங்க. சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர நாள் திருநாடு. அமாவாசை. ஆமா, அது கூட தெரியாம இருக்கிற உலகத்துக்கு கடவுள். சரி, அப்படி என்றால் நீங்க யார்? சூர்யா. நீ யார்? சந்திரன். நீ யார்? சூர்யா. நீ யார்? சந்திரன். நீங்க இருவரும் இப்போது ஒன்று சேர்ந்துட்டீங்க. ஆமா. அப்ப இன்னைக்கு தான் அமாவாசை. ஐயோ, நான் பாடி சந்திரா. வேண்டாம், நான் தான் அழைத்தேன். நீ வரலாமாடாப்பா? நான் முதலில் சொன்னேன் அங்க போக வேண்டாம். நாளைய தினம் தானே நம்ம இருவரும் ஒன்று சேரணும். சேர்த்து இன்றைய தினம் ஒன்று சேர்ந்துட்டுமாப்பா. பகவான் ஒன்று சேர்த்து விட்டார். பகவான் இப்பேற்பட்ட செயலை செய்யலாமா ஐயா? ஐயா அதுக்குதான் அமாவாசை ரெண்டு பட்டு வருது உலகத்துல. சில பேருக்கு தெரியும், சில பேர் தெரியும். அதான் முதல்ல வர அமாவாசை கும்பிடுவாங்க, ரெண்டாவது கும்பிட மாட்டாங்க. ஐயா முதல்ல வர அமாவாசை, அதாவது விபதி அணிந்தவர், சிவகாத்தத்தை வைத்தவர். சிவகாத்தவர். ஆமாம், அதாவது பின்பற்றி வரக்கூடியது நாமம் அணிந்தவர், அது விஷ்ணுகாத்திரம் வைத்தவர். இப்போ உங்களால நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து நாளை வரக்கூடிய அமாவாசை ரெண்டு படம் வச்சேன். பிரட்டி வச்சு அமாவாசை பிரட்டி வைத்து விட்டேன், உங்களை ஒன்று சேர்த்து விட்டேன். கண்ணா 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 உந்தான் அமாவாசை பிரட்டி வைத்து சுவாமி, இதெல்லாம் உங்களுடைய திருவிளையாடல் சுவாமி. என்னுடைய கண்ணன் கவனத்தினால் அமாவாசை பிரட்டி வைத்து விட்டேன். எதற்காக வைத்து எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இன்றைய தினம் சரி, அமாவாசை. இன்றைய தினம் தம்பி, அமாவாசை வந்து விட்டது. சரி போகலாமா? போகலாம். சரி, போகலாம். போவாங்க. என் எண்ணம் போல் திருமணமும் முடிந்து விட்டது. நாளைய வரக்கூடிய அமாவாசை இன்று பிரட்டியும் வைத்து விட்டதவார். சந்திர சூரியரை ஒன்றாக சேர்த்து ஆமாம், அமாவாசை நாளை இருப்பதை இன்றே முன்கூட்டி வைத்து அமாவாசை பிரட்டி விட்டேன். இப்போது காளிகா தேவிக்கு காளிகாதேவிக்கு இப்போது நீ பலியா நீயே ஆக வேண்டும். நானே என் வாழாயத்தால் என்னுடைய அபிய சின்னங்களை அறுத்து காளிகா தேவிக்கு இரையாக செல்கிறேன். ஆகட்டும்.
அமாவாசை 2 பட்டு வருது 2 பட்டு வருது சில பேர் பேசுவாங்க. ஏன் இந்த அரவானை மிரட்டி அமாவாசை பிரட்டி இந்த ஆண்டவருக்காக பலி வைப்பதற்காகத்தான் இந்த கண்ணன் கவலத்தினாலே சந்திரனையும் சூரியனையும் ஒன்றா சேர்த்து இந்த அமாவாசையா பிரட்டி வைத்தேன். நான் நினைத்த